ஓடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ். ஓடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு அடல்ட்டுடைய அன்கான்ஷியஸ் நிலைமையை தான் சொல்கிறாங்க. இதில் ஒரு மேல் இருக்காங்க இல்லையா, ஒரு மேலுக்கு வந்து அவங்க அம்மா மேலே பொசசிவ் வந்துடும். அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அம்மாவுக்கு தொடாதீங்க அப்படின்னு. ஸோ இதனால என்னாகும், அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிறவர் போட்டியாக வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட், அந்த மாதிரி நடக்கும் அப்படிம்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவை கொன்னுட்டு இவர் அந்த பையனே அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஹேம்லெட்டோட ஒரு இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹேம்லெட் கான்ஃப்ளிக்ட் இஸ் அண்ட் எக்கோ ஆஃப் அ சிமிலர் ஒன் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஒரு பையன் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறது, ஒரு கேர்ள் வந்து ஃபாதரை மேரேஜ் பண்ணிக்கிறது, இதுதான் ஓடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ். நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. அடுத்து ஈடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ். ஈடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அடல்ட்டோட அன்கான்ஷியன்ஸ் of the male infant decide to possess his mother and to have his rival, the father, out of the way. He also married his mother to marriage. அதுதான் வந்து ஈடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஃப்ராய்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃப்ராய்ட் டிரைவ் த ஃபார்ம் ஸ்காப்கல்ஸ் Greek tragedy, Oedipus the king, whose protagonist has unknowingly killed his father and married his mother. இதான் ஈடிப்ளஸ் காம்ப்ளெக்ஸ். அண்ட் ஒனமட்டோஃபியா அப்படின்னு பார்த்தோம்னா, இது சம்டைம்ஸ் கால்டு எக்கோசம், இஸ் யூஸ்டு போத் இன் நேரோ அண்ட் போத் சென்ஸ். அதாவது ஒனமட்டோஃபியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதோட இது எங்க இந்த வேர்டு வந்து ஒரு காம்பினேஷன் வேர்டு of word whose sound seems to duplicate to the sound it denotes. அதாவது ஒரு சவுண்டுக்கு இன்னொரு சவுண்டுக்கு ஒரு டூப்ளிகேட்டாக சவுண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹிஸ் பிஸ், ஹிஸ் பிஸ் அப்படின்னு ரெண்டு சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் வேறு வேறு ஸ்பெல்லிங். ஒரு வேர்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் வேர்டு இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஒனமட்டோஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஓரல் பொயிட்ரி. ஓரல் பொயிட்ரி நீ தான் எடுத்த, நீ அதை எனக்கு சொல்லிடு.